வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் 11th வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் நடந்துச்சு, அதுக்கான ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025க்கு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தடுத்து நிறைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்குது, அதை நான் ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணுறேன். இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் தங்கள் முகவரியினை இழந்து வருகின்றன, குறிப்பு சட்டகம் போட்டு அழகாக நீட்டாக வந்து எழுதியிருக்காங்க. முன்னுரை, கிராமங்கள் விளக்கம், கிராமங்கள் தங்கள் முகவரியினை இழக்க காரணம், முடிவுரை. ஸோ இந்த மாதிரி தான் காலாண்டு பொதுத் தேர்வுக்கு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு இம்மிடியட்டாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தடுத்து நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ இருக்குது, அதெல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணுன்னா மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா தட்ப வெப்பநிலை மாறுதல் காரணமாக மழை பெய்வதில்லை. ஸோ இந்த மாதிரிலாம் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்லாம் அழகாக நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் பை ஒன்னாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து செய் நன்றி அறிதலே அறம், குறிப்பு சட்டகம், முன்னுரை, செய்யாமல் செய்த உதவி, காலத்தில் செய்த உதவி, மறக்கக்கூடாதது, நன்றியின் முக்கியத்துவம், முடிவுரை. அதே மாதிரி முன்னுரை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா திருக்குறள் எழுதி பொருள் விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி தான் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025க்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு இம்மிடியட்டாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நன்றி மறப்பது நன்றென்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று, மறக்கக்கூடியது. ஒருவர் நமக்கு செய்த நன்மையினை மறக்கக்கூடாது, நமக்கு செய்த தீமையினை அப்போது மறந்து விட வேண்டும். அதே மாதிரி எண்ணன்றி கொண்டாருக்கும் முய்வுண்டா முய்வில்லை, செய்நின்றி கொண்ட மகற்கு. ஸோ இப்படி தான் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய காலாண்டு பொதுத் தேர்வுக்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணுன்னா ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பண்ணணும், சரிங்களா? ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா கவிதையின் நடையினை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள், குறிப்பு சட்டகம், முன்னுரை, நடையியல் விளக்கம், ஒளிக்கோலம், தொடரியல் போக்கு, சொற்புலம். முன்னுரை பொறுத்த வரைக்கும் கலைகளின் உச்சம் கவிதை என்பர், கவிதையின் நடையினை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை இக்கட்டுரையில் காண்போம். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய ப்ரெசன்டேஷன் வீடியோ கோட்டையிலையும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்டில் வரணுன்னா மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. கண்டிப்பாக குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா செம்பருதி மலைமேட்டில் தலையினை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்கடமா வானமெல்லாம், தொடரின் பொருள், காட்சி நயம். ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. திணை வந்து பாலை திணை, நிலம் வந்து கடலும் கடலும் சார்ந்த இடமும், கடலில் உருவாகும் மலைகள், கரையோரங்களில் தங்கும், கடல் தங்கும் இடம் உப்பங்குழி எனப்படும். மீனவர்கள் தங்கள் வாழ்விற்காக பண்டமாற்று முறை செய்வார்கள், தங்களிடம் இருக்கும் உப்பை விற்று அதற்கு ஈடாக வேறு பொருட்களை வாங்கி கொள்வார்கள். அதே மாதிரி பண்டமாற்று முறை, நம்மிடம் உள்ள பொருட்களை விற்கும் அதற்கு ஈடான பொருட்களை வாங்குவது பண்டமாற்று முறையாகும். அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரக்கூடிய காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025க்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அடுத்தடுத்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒன் பை ஒன்னாக அப்டேட் ஆகும். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணுன்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ இருக்குது, அதெல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரும்னா தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், சரிங்களா? இதை பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அணி பொறுத்தவரைக்கும் பொருள் வேற்றுமை அணி கேட்கப்பட்டிருக்க. அணி சூட்டல் பொறுத்த வரைக்கும் இருவேறு பொருட்களிடையே உள்ள ஒற்றுமையினை முதலில் கூறப்படு
வேற்றுமையினை கூறுவது பொருள் வேற்றுமை அணி எனப்படும். இப்படி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான அப்டேட் இருக்கும். அதே மாதிரி சான்று கொடுத்துருக்காங்க, சான்று விளக்கம், அதே மாதிரி திணை பொருத்தம். இப்பாடலில் சூரியனுக்கும் தமிழுக்கும் உள்ள ஒற்றுமையினை முதலில் கூறி பின் தன்மை வேற்றுமையினை அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி இலக்கியம் நயம் பாராட்டுக வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இலக்கியம் நயம் பாராட்டுக இப்படி தான் வந்து எழுதணும். தலைப்பு வந்து பார்த்தோன்னா தீண்டாமை, மைய கருத்து, கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு மைய அழகு அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. கண்ணுக்கு மையழகு, கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு மைய கருத்து அழகு. இப்பாடலில் கவிமணி தேசிய விநாயகம் நல்லது செய்பவர் நல்லவர் என்றும் தீமையை செய்வர் கெட்டவர்கள் என்றும் கூறுகிறார். எதுகை மோனையெல்லாம் வந்து பார்த்தோன்னா அழகாக நீட்டாக வந்து எழுதி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025க்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தடுத்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ 1 by 1 உங்களுக்கு அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்லாம் வரணுன்னா தொடர்ந்து மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தொடர்ந்து 1 by 1 அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். அதே மாதிரி புக்கில் தன்மனைனா என்ன? கணவனும் மனைவியும் தற்காலிகமாக தங்கும் இடம் புக்கில் எனப்படும். தன்மனை திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் தனியாக வந்து வாழும் இடம் தன்மனை எனப்படும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த கொஷின் பேட்டர்ன் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோன்னா நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது. ஐப்பசி அடைமலையில் ஊரணி நிறைந்தது. அதே மாதிரி எழுத்து வழக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்க, கலைச்சொல்லாக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன், காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ 1 by 1 உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தோன்னா ஷோ ஆகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்து நம்ம 10th பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ அப்டேட் பண்ணிடுவோம். அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.